உலகெங்கும் வாழும் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். ஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த குரு வக்ர நிவர்த்தி, பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபிட்சத்தை கொடுப்பாரு, பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும். 2025 பிப்ரவரி 4 அன்றைக்கு மதியம் 1:46 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே 14 புதன்கிழமை இரவு 11:20 மணிக்கு குரு பயிற்சி மிதுன ராசியில் நடைபெறுது. இந்த குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசியில் சுமார் 6 மாதம் சஞ்சரித்து அப்புறம் அக்டோபர் 18 அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார். 2025 குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார், அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன். அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும். அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல வருகின்ற குருனால் என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். சுகஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருவானது வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும், சுகஸ்தானம் அப்படிங்கிறது தாய் அப்படிங்கிற ஸ்தானமும் அதிலே இருக்குது அப்படிங்கிறதுனால சுகபோக வாழ்க்கை கிடைக்கக்கூடியது, அது நேர்மையான வழியில் கிடைக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். தாய் தந்தரையர் தாயை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களும் அருமையும், வீடு மனை யோகம் அப்படிங்கிறது வசதி வாய்ப்புடன் கிடைக்கக்கூடியதாகவும், வெளிநாட்டு போயிட்டு வசிக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே நிரந்தர குடியுரிமை பெறக்கூடிய நல்ல யோக பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உற்றார் உறவினர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இப்போது அதிகமாகும். அவங்க விரும்பி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி இவ்வளோ நாளாக இருந்துக்கூட சில பகைகள் அப்படிங்கிறது நீங்கும். வீடு வாசல் சொத்து அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி போடுவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் நிறைய ஒரு பிராண்டடான வண்டி வாகனங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க. வஞ்சகம் அப்படிங்கிறது தெரிவிக்கிறவங்கள இனம் காண்டு அவங்களுடைய ராஜதந்திரத்தை முறியடிப்பீர்கள். அதே மாதிரி பலம் நிறைந்தவராக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு பட்டம் பதவி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடியதாகவும், உயர்கல்வி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாகவும், முதலீடுகள் போடக்கூடியதாகவும், அதன் மூலியமாக லாபம் கொடுக்கக்கூடிய யோக பிராப்தம் இருக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக இந்த 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதாவது அர்த்தாஷ்டம குருவாக வந்தாலும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு வாரி கொடுக்க போகிறார். ரொம்ப நாளாக ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுல அதெல்லாம் களைய போகிறது. ஒரு வீடு வாங்குவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. சில விஷயங்கள் எல்லாம் உங்கள் சுகத்துக்கு, அவங்களோட லக்ஸூரியஸ்க்கு அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனினால் வருகின்ற சில தாக்கங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்போ உங்களுக்கு எல்லாமே கலைந்து ஓடக்கூடியதாக கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த 4ஆம் இடத்து குரு மட்டுமல்லாமல் பார்க்குற பார்வை மூலமாகவும் பலன் அதிகன்ற அடிப்படையில் 5, 7, 9 பார்வையில் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இதுவரைக்கும் அசிங்க அவமானப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சூரியனை கண்ட பனி போல விலகும். அதே மாதிரி அந்த 8ஆம் இடத்து விஷயங்கள் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது பெண்களுக்கு பலப்படும். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷனில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டதெல்லாம் இனிமேட்டு கலையும். அது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 8ஆம் இடத்து பலன் அந்த கண்டங்கள், உயிர் போகிறது, மரணம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் அந்த குரு பார்வை படுறதுனால நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியதாகவும், உங்களுக்கு எந்த ஒரு விபத்து அப்படிங்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய, காயங்கள்லாம் சரியாகக்கூடிய, இதுக்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் வண்டி வாகனத்தை நீங்கள் இயக்க முடியும்.
அந்த மாதிரி யோக பிராப்தமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ புது தொழில் அமையும், புது விஷயங்கள் அமையும், அதனால் சுபிட்சங்கள் ஏற்படும், உங்கள் ஜீவனஸ்தானம் பலப்படும். அப்படிங்கும்போது பொதுவாக குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவீங்க. அதே குரு வக்ர நிவர்த்தி இது வரைக்கும் காசு பணமே இல்லாமல் கும்பராசிக்காரங்க இந்த 7.5 சனியில் படாத பாடுபட்டு ஆக்சிடென்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து உடல்நிலை சோர்வு கொடுத்து உங்களை செயல்படாமல் விட்டுட்டு இருந்தது இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் செயல்பட வைத்து உங்கள் தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்றங்களையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே மாதிரி 4ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த விரயங்கள் அதிகமாக இருந்ததெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இவ்வளோ நாள் செலவுன்னு மெடிக்கல் செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த மாதிரி செலவுகள், வீண் விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கடன் சுமைகள் அப்படிங்கிறது குறையும். அந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா தொழில் நல்லா இருக்கும் போதே இந்த கடன் சுமைகளும் உங்களுக்கு விரயங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த 12ஆம் இடத்து தூக்கமின்மையெல்லாம் அவதிப்பட்டவங்க, நோய் நொடியினால் அவதிப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கான ரெமடி அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு மாற்றங்களை ஏற்றங்களை கும்பராசி குருக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இந்த குரு வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரங்க இந்த 7.5 சனி ஜென்ம சனியில் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த குரு வக்ர நிவர்த்தி இருக்கும். மே 14 வரைக்கும் உங்களுடைய விஷயங்களை குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல காலமாக கும்பராசிக்காரங்களுக்கு மிக ஆறுதலான ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக உருவாகும். எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் பிடிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது. ஏன்னா 6 மாதமாக படாத பாடுபட்டுட்டீங்க, இப்போ சரியாகும். கடவுளுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.